Dear students, have a good day. Today is our 8th standard maths class. We are going to continue term 1 unit 2 measurement. Okay, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம perimeter of the combined shape and then area of combined shape பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 2.2 வந்து போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள். இந்த ஷேப்போடைய நேம் வந்து ட்ரையாங்கிள். அண்ட் தென் ஏரியா ஃபார்முலா ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹெச். ஸ்கொயர் யூனிட் இங்கே காமனாக போட்டதுனால நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் இங்கே எழுதலாம். ஸோ நம்ம ஃபார்முலா எழுதும் போது ஸ்கொயர் யூனிட் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் 3 sides. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஷேப் equivalent real triangle. This area formula is √3/4 a square. Here h equal to √3/2a. Okay, next perimeter formula 3a. This shape is quadrilateral. This is area formula. So 1/2 into d into h1 plus h2. Okay, perimeter formula is sum of all the 4 sides. Next shape is parallelogram. Area formula is b into h. Perimeter formula is 2 into a plus b. Okay. Next shape is rectangle. Area formula is l into b. Perimeter formula is 2 into l plus b. Next trapezium. This is trapezium. This area formula is 1/2 into h into a plus b. Perimeter formula sum of all the 4 sides. Next shape is rhombus. Area formula is 1/2 into d1 into d2. Perimeter formula 4a. This is square shape and then area formula a square. Perimeter formula 4a. ஓகே, இங்கே டோட்டலாக 8 ஷேப்ஸும் அதனுடைய ஏரியா பெரிமீட்டர் ஃபார்முலாஸும் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸசைஸ் 2.2 நம்மளால் கரெக்டாக போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் எக்ஸசைஸ் 2.2. ஸோ ஃபர்ஸ்ட் ரூம்லட்டரே நமக்கு 2 சம் இருக்கு. என்ன இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர் கிவன் பிலோ. ஹியர் பை வேல்யூ இஸ் 22/7. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமோடைய பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ இங்கே வந்து கம்பைன்டு ஃபிகராக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் நம்மளுக்கு இங்கே கலரிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கர்வ் ஷேப் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் ஞாபகம் வருது? செமி சர்க்கிள் ஞாபகம் வருதா? ஸோ செமி சர்க்கிள். இது என்னது? ரெக்டாங்கிளில் நம்ம அந்த கலர் பண்ணது. ஸோ 2 ஷேப்பும் கம்பைண்டாக இருக்குது. ஸோ இதனுடைய பெரிமீட்டர் அண்ட் தென் ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹியர் நம்ம வேல்யூஸ் எழுதிப்போம். இது புக்லேயே உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 10 மீட்டர், திஸ் இஸ் 7 மீட்டர். ஸோ இங்கே வந்து 7 மீட்டர் எழுதிட்டோம். இங்கேயே 7/2 மீட்டர் நான் எழுதியிருக்கேன்னா நம்மளுக்கு செமி சர்க்கிளுக்கு நம்மளுக்கு ஆர் வேல்யூ தேவைப்படும். ஸோ ஆர் வேல்யூ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 7ல் ஆஃப் தான். ஸோ 7ல் ஆஃப் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 7/2ன்னு எழுதலாம், இல்லை 3.5ன்னு நம்ம எழுதலாம். பட் 7/2னா நம்மளுக்கு கேன்சலேஷன் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹியர் ஆர் வேல்யூ இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அதுதான். ஆர் வேல்யூ இஸ் 7/2m, எல் வேல்யூ இஸ் 10 மீட்டர், பி வேல்யூ இஸ் 7 மீட்டர். ஓகே, இதை வந்து கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஷேப்போடைய பெரிமீட்டர் ஏரியா கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் தெரியணும்னா இந்த ஷேப்புடைய லென்த், இந்த சைடு இந்த கர்வ் ஷேப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கர்வ் ஷேப்போடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ செமி சர்க்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்டூ 2πr யூனிட். ஓகே, ஸோ ஆஃப் வந்து நம்ம ஆஃப் இன்டூ 2πr யூனிட்ன்ற ஃபார்முலால நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/2 அப்படியே போட்டுப்போம். இன்டூ 2 உடைய வேல்யூ 2 வந்து அப்படியே பிரிங் டவுன் பண்ணிக்கும். பையோடைய வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின் 22/7ன்றதுனால அது அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆருடைய வேல்யூ 7/2. ஸோ இப்போ ஏன் 7/2 நான் எழுதுனேன்னு உங்களுக்கு புரியுதா? பாயிண்ட்ல எழுதுனா நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இங்கே ஃப்ராக்ஷனாகவே நம்ம எழுதிட்டோம்னா ஸோ நம்ம கேன்சலேஷன் இங்கே நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இது எப்படி கேன்சலேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும்.
அது நெக்ஸ்ட் 2 1s are 2, 2 11s are 22. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் 1 1 கீழேயும் டினாமினேட்டர் 1 11 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு அகைன் 11 தான் கிடைக்கும். சப்போ 11 மீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள், இந்த லென்த் வந்து இந்த ஆர்க்குடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 மீட்டர். இப்போ இந்த 11 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெரிமீட்டர். என்னுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம்னா இந்த கலர் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஷேப்போடைய பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். பெரிமீட்டர்னாவே நம்ம என்னது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்க 10 7 10 இந்த 11 இதை மட்டும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். 11 10 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் 38 மீட்டர்னு வரும். ஓகே, ஸோ அண்ட் தென் இங்க ஏன் ஏபி நான் எழுதியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இதே சொல்லியிருக்கணும். ஸோ இந்த கம்பைன்டு ஃபிகர்ன்றதுனால நம்ம இந்த கலர்டு பார்ட்டை ஏனும் கலர் இல்லாம ஒயிட்டா இருக்கிற பார்ட்டை பீனும் பிரிச்சுக்கிறோம். ஸோ அதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏரியா நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லா ஏல இருந்து இந்த பிஏ சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஏ அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னது, இந்த ஏரியா தட் மீன்ஸ் ஏனா அந்த டயக்ராம் உடைய நேம். ஓகேயா, ஸோ அந்த ஏ வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால எல் இன்டூ பி நம்ம எழுதிக்கிறோம். ஏரியா ஃபார்ம்ல எல் இன்டூ பி மைனஸ் பி அப்படின்றது நம்மளுக்கு செமி சர்க்கிளா இருக்கிறதுனால ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கேயே வந்து ஆஃப் 2 பை எழுதிக்கோனா இது வந்து இந்த லென்த் அவுட்டர் தான், அப்போ 2 பை ஆர்னு வரும். இது வந்து ஏரியான்றதுனால பை ஆர் ஸ்கொயர்னு வரும், ஆஃப் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் எல் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், லென்த் வேல்யூ. இயர் லென்த் வேல்யூ வந்து நம்மளுக்கு 10, breadth value 7. ஓகேயா, ஸோ 7. ஸோ அப்போ 10 7 மல்டிபிள் பண்ணா 70. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் அப்படியே போட்டுப்போம், ஆஃப் அப்படியே இருக்கு. பையோடைய வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 22/7. ஆர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 7/2 இன்டூ 7/2. ஸோ இங்க 70 ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த 2 11 டைம்ஸ் வந்து 22 வந்து கேன்சல் பண்ணும். 7 7க்கு கேன்சல் பண்ணியாச்சு. வேற எதுவுமே இங்க கேன்சல் பண்ண முடியாதனால 1 11s are 11, 11 7s are 77. இங்க 2 2s are 4. ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிபிள். ஸோ 4 காமனா எடுத்து எழுதிட்டு இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா 7 4s are 28, இந்த 0 போட்டாச்சு, மைனஸ் 77 அப்படியே போட்டாச்சு. ஸோ இது காமனா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 280 கூட 77 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 203 அப்படின்ற ஆன்சர் வரும் பை 4. ஓகே, இது ரெண்டுத்தையும் டிவிஷன் பண்றோம். டிவிஷன் நான் இங்க வந்து ரஃப் காலத்துல போட்டிருக்கேன் பாருங்க. 4 டேபிள்ல 203 வராது, 200 வரும் கம்பல்சரி. எத்தனை டைம்ஸ் சொன்னா 50 டைம்ஸ் வரும். பிகாஸ் 5 4s are 20, இந்த 0. ஸோ பேலன்ஸ் 3. நம்மளுக்கு அதுக்கு அடுத்த நம்பர் 4 உடைய கம்மியா இருக்கிறதுனால இங்க பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 7 4s are 28, ரிமைனிங் 2 4 5s are 20 0. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 50.75 மீட்டர் ஸ்கொயர். ஏரியான்றதுனால நம்ம மீட்டர் ஸ்கொயர் இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, பெரிமீட்டர் வேல்யூ 38 மீட்டர், ஏரியா வேல்யூ இஸ் 50.75 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் சம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூம் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் லெட்டர்ல செகண்ட் சம் நம்ம பார்ப்போம். இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன டயக்ராம் இருக்கு பாருங்க. 3 டயக்ராம் வந்து கம்பைண்டா இருக்கு. இதனுடைய பெரிமீட்டர் ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட் சர்க்கிள்ல கால் பாகம் இங்க இருக்கு, அதே போல இங்க ஒரு கால் பாகம் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு. ஸோ இங்க ஒரு கால் பாகத்துக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், குவாட்ரண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட் தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட், இந்த கர்வ் லைன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுப்போம். ஓகே, அப்பதானே பெரிமீட்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய குவாட்ரண்ட்டுடைய லென்த் ஆஃப் ஆர்க் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ குவாட்ரண்ட் நம்மளுக்கு இப்போ சைட்ல வந்து இந்த கர்வ் லைன் அவுட்டர் தான் கண்டுபிடிக்க போறதுனால 2 பை ஆர்னு வரும். இந்த 1/4 வந்து ஏன் வருதுன்னா குவாட்ரண்ட்னா கால் பாகம், அப்போ 1/4 தான் நான் எழுதுவோம். ஆஃப்னா 1/2ன்னு எழுதணும். கால் பாகம் குவாட்ரண்ட்னா 1/4ன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் சம்ல வந்து நம்ம ஆஃப் நீங்க போட்டிருப்போம். இப்போ டிஃபரெண்ட் புரியுதா? 1/4 இன்டூ 2 பை ஆர் யூனிட்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/4 அப்படியே வச்சுப்போம். 2ம் பிரிங் டவுன் பண்ணியாச்சு. பையோடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பையோடைய வேல்யூ 22/7. ஓகே, கொஷின் கிவன். ஓகே, நெக்ஸ்ட் ஆருடைய வேல்யூ இங்க பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல ஆருடைய வேல்யூ பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட்ல வந்து 3.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. புக்லேயே இதுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து வேல்யூ வந்து 3.5னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 3.5 தான். அதே போல் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 3.5 தான் வரும். ஸோ இங்கே நம்ம 3.5ன்னு நம்ம அதை போட்டுக்கிட்டாச்சு. இங்கே நம்ம இன்கேஸ் 3.5 போட முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7/2 கூட இங்கே போட்டுக்கலாம். பட் ஆனால் நம்ம கொஸ்டின்ல இதை கொடுத்ததுனால நான் இந்த வேல்யூவே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல இதை கேன்சலேஷன் பண்ணலாம். 2 1s are 2, 2 2s are 4, அகைன் 2 1s are 2, 2 11s are 22. நெக்ஸ்ட் 7 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 7 1s are 7, இங்க வந்து 0.5 வரும். ஏன்னா 5 டைம்ஸ் 7 டேபிள்ல 3.35 வரும். 3.5 வரும்போது 0.5 நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் மல்டிபிள் பண்ணலாம். இங்கே 1 1 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. 11 0.5 மல்டிபிள் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் என்ன வருது? இங்கே பார்த்தீங்கன்னா 5.5ன்னு வருது. ஓகே, ஸோ 11 into 0.5 நம்ம மல்டிபிள் பண்ணோம். நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன வருது? 5.5. மல்டிபிளிகேஷன் இங்கே இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏன் இங்கே 2ஆல பண்ணுறோம்னா நம்மளுக்கு 2 குவாட்ரண்ட் இருக்கு. ஓகே, இப்போ காமனா ஒன்னத்துடைய நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்போ கொடுத்துருக்கிறத 2ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இங்க பாருங்க 5.5 2ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் 11.0. அந்த 11.0 தான் நான் 11 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இங்க என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா இங்க 11 எழுதக்கூடாது. ஏன்னா இது 2 குவாட்ரண்டோடைய வேல்யூ. ஒரு குவாட்ரண்ட் வந்து லென்த் வந்து வேல்யூ வந்து 5.5 சென்டிமீட்டர். அதே போல இங்கேயும் 5.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இங்கே கிவன் மெஷர்மெண்ட் எழுதிப்போம். இயர் ஆர் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர், லென்த் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர்னு எழுதிடணும் இங்கே. நெக்ஸ்ட் பி வேல்யூ வந்து 3.5 சென்டிமீட்டர். கிளியர்மா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெரிமீட்டர் ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த ஒரு ஷேப்பா இருந்தாலும் பெரிமீட்டர் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? எஸ். இப்போ சரௌண்டிங்ல நம்மளுக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோமா? ஸோ சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ இந்த 2 குவாட்ரண்டோட வேல்யூ நம்ம 11 கண்டுபிடிச்சோம். அதை டேரக்டா 11 போட்டுக்கலாம். இல்லை 5.5 கூட நீங்க போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 11. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6. இங்க பாருங்க 3.5 ஒன்று இருக்கு, இன்னொரு 6 இருக்கு, 3.5 இருக்கு. இந்த உள்ள இருக்கிறத நீங்க எழுதக்கூடாது. இன்னர் சைட்ல இருக்கிறத எழுதக்கூடாது, அவுட்டர்ல இருக்கிறது தான் எழுதணும். இந்த 5.5 5.5 பதிலாக தான் நான் 11 எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்க 5.5 இருக்கு, இங்க இல்லைன்னு நீங்க வந்து யோசிக்க கூடாது. அதான் நான் 11 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 2 6 வரணும், 2 3.5 வரணும். எழுதியாச்சா? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் வேல்யூ 30 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஓகே, ஸோ ஏ அப்படின்றது குவாட்ரண்ட், பின்றது ரெக்டாங்கிள் இங்க கிவன்ல இருக்கிறது. ஓகே, ஏபி. ஏன்னா நீங்க ஏபின்னு நான் காமனா எழுதியிருக்கேன். ஸோ உங்க ஷேப் நேம் எழுதுறதுக்கு பதிலாக அதுக்கு நான் ஏபின்ற நேம் கொடுத்ததுனால அதை நான் மென்ஷன் பண்றேன். ஏன்றது குவாட்ரண்ட், பின்றது ரெக்டாங்கிள். நம்மளுக்கு எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு பாருங்க? 1 2 2 ஏ இருக்கா? அப்ப 2 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 2a ரெண்டுத்தையும் நான் இப்ப ஆட் பண்றேன். 2a பிளஸ் பி. பியோடைய வேல்யூ என்ன? பிக்கு வந்து ஒரே ஒரு பி தான் இருக்கிறதுனால பின்னே நான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 போட்டாச்சு. ஏன்றது என்னது? குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்டுடைய ஏரியா ஃபார்முலா 1/4 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பின்றது என்னது? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா எல் இன்டூ பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2. இந்த 2 அப்படியே இருக்கு. 1/4 இது மல்டிபிள்ன்றதுனால நான் அப்படியே 2 இது கூட சேர்த்தே எழுதிட்டேன். இன்டூ 1/4 பையோடைய வேல்யூ 22/7, ஆருடைய வேல்யூ 3.5. இங்க ஸ்கொயர்ன்றதுனால நான் 2 டைம்ஸ் 3.5 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பிளஸ் எல் இன்டூ பி. எல் வேல்யூ 6, பி வேல்யூ 3.5. நான் ஹியர்ஸ் போட்டு இங்க எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? அந்த வேல்யூவை தான் இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 டேபிள். 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2, 2 11s are 22. நெக்ஸ்ட் 7 டேபிள். 7 1s are 7, 3.5 வந்து 0.5 டைம்ஸ் வந்து 7 டேபிள் கேன்சல் பண்ணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இந்த பிராக்கெட்ல எடுத்து எழுதியாச்சு. ஸோ இங்க பாருங்க 2 இல்லையா? இங்க 1 தான் இருக்கு. ஸோ 11, 0.5, 3.5. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்ப்போம். பிளஸ் இந்த 3.5 6 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 21 என்ற ஆன்சர் வரும்.
ஓகே, ஸோ இங்கே வந்து 21.0 வரும். நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 21 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 19.25. ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. 19.25 கூட 21 நம்ம ஆட் பண்ணோம்னா 40.25. எப்படின்னு பாருங்க, இங்கே நான் போடுறேன் பாருங்க. 19.25 கூட 21 இங்கே போடணும். ஏன்னா டெசிமல் பாயிண்டிங் இல்லை, பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ அது ஹோல் நம்பராக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணால் 25.901 வந்து 10, ரிமைனிங் 40. ஆன்சர் இருந்துச்சு 40.25 வந்து இங்கே வந்துச்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ஏரியா ஆஃப் த ஃபிகர் இஸ் 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் த ஃபிகர் இஸ் 30 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு சம்முக்குமே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இங்க வந்து நம்ம ஏரியா வேல்யூவை ஆட் பண்ணிருக்கோம், அங்க சப்ராக்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம சப்ராக்ஷன் பண்ணிருக்கோம். என்ன டிஃபர்னா இங்க எல்லா டயக்ராமுமே கலரிங் மொத்தமே இன்க்ளூட் ஆயிருக்கு கம்பைண்டா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டயக்ராம்ல இந்த கர்வ் ஷேப் மட்டும் எதுவுமே கலர் இல்லாம நார்மலா ஒயிட்டாவே இருக்கு. ஸோ அதனால இதை சப்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கலர்டு பண்ணிருக்கிறதுனால, ஷேடட் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர்ல ரெண்டு சம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். செகண்ட் ரோம் லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். ஹியர் பை வேல்யூ இஸ் 3.14. இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட். ஷேடட் பார்ட் மட்டும் அதனுடைய ஏரியா வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேடட் பார்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்னா அன்ஷேடடும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி சம்ல நம்மள ஷேடட் அன்ஷேடட் எதுவுமே சொல்லல. நம்ம வெறும் ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. கரெக்டா? ஸோ அதனால நம்ம ரெண்டு வேல்யூமே எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்தையுமே ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சு போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேடட் பார்ட்டோடைய ஏரியா வேல்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. பெரிமீட்டர் வேல்யூலாம் கேட்கல, ஏரியா வேல்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஸ்டார் இருக்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். இங்கே கொடுத்துருக்க இந்த 4 குவாட்ரண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாரை விட்டுட்டு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குவாட்ரண்ட் மாதிரி தெரியும். ஸோ இந்த வந்து பி 4 இருக்கிறதுனால 4 பி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இவங்க புக்லயே வந்து 10 சென்டிமீட்டர், இந்த ஸ்கொயருடைய இந்த ஒரு சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால எல்லா சைடுமே 10 சென்டிமீட்டர் நான் எழுதியிருக்கேன். இயர் ஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஆர் ஈக்குவல் டு 10/2 சென்டிமீட்டர். பிகாஸ் இதுல பாதி தான் வந்து குவாட்ரண்ட். ஸோ பாதின்றதுனால 10/2 சென்டிமீட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி வந்து ஆன்சர் போடலாம்னு பார்க்கலாமா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், 4 குவாட்ரண்டோடைய ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு என்ன? ஏ ஸ்கொயர். கரெக்டா? ஸோ ஏ உடைய வேல்யூ இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10. ஸோ 10 × 10. ஏ ஸ்கொயர்னா என்னது? 10 × 10ன்னு அர்த்தம். ஓகே, அதாவது a இன்டூ ஏ. ஏ இன்டூ ஏனா 10 × 10. 10 10s நமக்கு என்ன வேல்யூ வரும்? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளோட யூனிட் பாத்தீங்கன்னா இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏ உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸ்கொயரை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? ஏன்னு எடுத்திருக்கோம்ல. ஸோ அதனால ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வேல்யூ இஸ் வாட்? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏரியா ஆஃப் த 4 குவாட்ரண்ட் சர்க்கிள்ஸ். சர்க்கிளுடைய 4 குவாட்ரண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 4ன்றதுனால 4 குவாட்ரண்ட் கண்டுபிடிக்க போறதுனால நம்ம 4 போட்டாச்சு. இன்டூ 1/4 பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் லிசன். 4a இங்க போட்டிருக்கேன்னா 4 குவாட்ரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறதுனால 4 அண்ட் தென் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபார்முலா 1/4 பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஓகே, ஸோ இந்த 4 பிக் நோட் பண்ணிக்கோங்க, 1/4 பிக் நோட் பண்ணிக்கோங்க. பையோடைய வேல்யூ கொஸ்டின்ல 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. இன்டூ ஆர் வேல்யூ நம்ம இங்க என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்? 10/2. ஸோ அப்போ 10/2 ஸ்கொயர்ன்றதுனால 2 டைம்ஸ் அதை நம்ம எழுதிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 4 மட்டும் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 3.14 10 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நம்மளுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதை வந்து மல்டிபிள் பண்ண வேணாம். 10 இப்போ 10 × 10 100ன்ற வேல்யூ கிடைக்குமா?
கரெக்ட். ஸோ இப்போ 100 கூட 3.14 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 314.00 கிடைக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க அந்த 2 ஜீரோஸை விட்டுட்டோம்னா 314 பை இங்க இருக்க 2 × 2 4. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ கேன்சலேஷன் பண்ணாலும் பரவாயில்ல, ஸோ டிவிஷனும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 314 4ஆல டிவைட் பண்றோம் பாருங்க. 7 4s are 28, ரிமைனிங் 3. ஸோ இங்க 4 பிரிண்ட் பண்ணிடுறோம். 8 4s are 32, மைனஸ் பண்ணணும் 2. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்க வேல்யூ இல்லாதனால இங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கிறோம். 4 5s are 20. ஸோ ரிமைனிங் 0. ஸோ we get the answer 78.5 centimeter square. இது எதோடைய வேல்யூ? B உடைய வேல்யூ, 4 quadrant உடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட், நம்ம அதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் ஈக்குவல் டு A மைனஸ் B. அப்போ ஃபுல் ஸ்கொயர்ல இருந்து இந்த B இருக்கு பாத்தீங்களா, இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ A வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 100, B வேல்யூ இதுதான் B வேல்யூ 78.5. ஸோ இது எப்படி சப்ராக்ஷன் பண்ணலான்னு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஸோ சப்ராக்ஷன் வந்து 100க்கு டெசிமல் பாயிண்ட் இல்லாதனால பாயிண்ட் வச்சுட்டு 2 0 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் 78.50, தட் மீன்ஸ் 50. ஸோ 0 போச்சுன்னா 0, இங்க 0ல 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கும் போது உங்களுக்கே தெரியும் பாரோ சப்ராக்ஷன். ஸோ இங்க 10 வரும், இங்கெல்லாம் 9 ஆயிடும். 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 8 சப்ராக்ட் பண்ணா 1, 9ல 7 சப்ராக்ட் பண்ணா 2. ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்னது 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம இங்க மறுபடியும் 4ஆல தான் மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம 4 quadrant நம்ம முன்னாடியே 4 போட்டுட்டோம். ஓகேயா? ஸோ நவ் ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரூம் லெட்டர்லயே நம்ம செகண்ட் சம் பாத்துருவோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதுலயே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் இருக்கு. ஸோ இந்த செமி சர்க்கிளுடைய அவுட், அதாவது தட் மீன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அவுட்டர் சைடு தான் வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க, ஷேடட் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளுக்கு கொடுக்கல. பட் இது ஹோல் இந்த சைடு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளை வந்து பாதி பாதியா எடுத்தோம்னா 7 சென்டிமீட்டர்னு வரும். ஓகே, ஸோ ஹியர் ஆர் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த செமி சர்க்கிளுடைய ஆர் வேல்யூ பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், பி வேல்யூ 14 சென்டிமீட்டர், ஹெச் வேல்யூ 7 சென்டிமீட்டர். இதெல்லாம் நம்ம ஏன் எடுக்கிறோம்னா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா செமி சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுப்போம். அண்ட் தென் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனுடைய ஏரியா ஃபார்முலாவை போட்டு ஆன்சர் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு வச்சுப்போம். நெக்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா நம்மளுடைய ஷேடட் பார்ட்டோடைய ஏரியா கிடைச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா பாருங்க. ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆஃப் வந்து அப்படியே பிரிங் டவுன் பண்ணிக்கோங்க. பை வேல்யூ கொஸ்டின்ல 3.14, ஆர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பாதியா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரேடியஸ். செமி சர்க்கிள்ல பாதி தானே, ஸோ இங்க நடுவில் வரதா ரேடியஸ். ஸோ 7, ஸோ இங்க 7 × 7 ஆர் ஸ்கொயர்னால 7 × 7 நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே கேன்சலேஷன் பண்ணல, பட் வந்து நான் மல்டிபிள் பண்ணி போட்டேன். நீங்க 2 கூட இதை கேன்சலேஷன் பண்ணியும் நீங்க போடலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, ஸோ 3.14 கூட 7 7 சார் நம்மளுக்கு என்ன வரும் 49. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்சர் 153.86 வரும். இதை நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால 2ஆல நான் டிவைட் பண்ணிருக்கேன். இங்க 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 76.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இது வந்து என்னது ஏ. இந்த ஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா செமி சர்க்கிள், இது வந்து ஏன்னு எடுத்தாச்சு. உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள பின்னு நம்ம எடுத்திருக்கோம். வேணா நம்ம இங்க எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம், உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள பின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஆஃப் பி ஹெச் ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆஃப் அப்படியே போட்டுப்போம். பி உடைய வேல்யூ என்னது, பின்னா என்னது பேஸ், இங்க இருக்கிறது 14, இது ஃபுல்லா பி வந்து 14. அண்ட் தென் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் ஹைட். ஓகே, இப்போ 7 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 7s are 14. இங்க 7 தான் பேலன்ஸ் இருக்கு, வேற எதுவும் கேன்சலேஷன் பண்ண முடியாது. இங்க இருக்க 7 நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஓகே, மேல இருக்க 2 நியூமரேட்டரையும் 2 டினாமினேட்டரும் ஈக்குவலா கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ 7 7s are 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பெரிமீட்டர்னு வரும்பொழுது சென்டிமீட்டர்னு போடணும், ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுறேன். ஸோ இது பி வேல்யூ. பி என்னது நம்மளுக்கு ட்ரையாங்கிள்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட். அப்போ என்ன பண்ணணும், ஃபுல்லாக அந்த ஏலேருந்து பியை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், சப்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஷேடட் பார்ட்டுடைய ஏரியா மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்னது 76.93 மைனஸ் 49, பியோடைய வேல்யூ 49. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணுவோம். இங்க இருக்கு பாருங்க சப்ராக்ஷன் 76.93, இங்க 49. ஸோ இங்க டெசிமல் பார்ட் இல்லாதனால பாயிண்ட் வச்சுட்டு ரெண்டு ஜீரோ போட்டணும். ஸோ இங்க மேல ரெண்டுமே பிக் நம்பரா இருக்கிறதுனால அப்படியே பிரிங் டவுன் பண்ணி போட்டுக்கோங்க. இங்க பாரோ வாங்கினீங்கன்னா 16ல 9 போச்சுன்னா 7, 6ல 4 சப்ராக்ட் பண்ணா 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Now area of the shaded part equal to 27.93 centimeter square. This is approximately value. The 8 formulas and then 4 sums புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் students. We see the next class. Thank you students.